உலக அளவில் நாங்கள் தான் அந்த போரை நிறுத்தப் போகிறோம், இந்த போரை நிறுத்தக்கூடிய ஆளுமை எங்களுக்கு இருக்குது, நாங்க தான் விஸ்வகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இப்படியாக இந்தியாவினுடைய குடிமக்கள் நடத்தப்படுவதை எதிர்த்து ஒரு வாய் திறக்கவில்லை. இதை கேள்வி எழுப்புவது ஒரு பத்திரிகை துறையினுடைய ஒரு நியாயமான நடவடிக்கையா இல்லையா? அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறேன். நான் இதுக்கு முன்னர் சொன்னது போல இதை பற்றி நாம் பக்கம் பக்கமாக எழுதுவதை தவிர்த்து ஒரே ஒரு கேலி சித்திரத்தின் மூலமாக நாம் இதை கொண்டு போய் மக்களிடம் எளிதாக சேர்க்க முடியும். ஐடி ஆக்ட் 69 பிரகாரம் இந்த நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காம ஆனந்த விகடனுடைய இணையதளத்தை முடக்கி இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். 69 ஐடி ஆக்ட்ல 3 காரணத்துக்காக நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு, இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி இருக்கணும். 2வது, இரு நட்பு நாடுகளுடைய உறவுகளை பாதிக்கிற மாதிரி இருக்கணும். இல்ல பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கணும். இந்த ஆனந்த விகடன் வெளியிட்டுள்ள கார்ட்டூன் எந்த வகையில இந்த 3 காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டதுன்றத அவங்களால சொல்ல முடியல. சொல்ல முடியாத அளவுக்கு முதல்ல முடக்கிட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் அனுப்பி நம்மளை இது ஒரு போராட்டத்தை நோக்கி நம்மளை தள்ளி விட்டு இருக்கிறாங்க.